வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை, சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் இது 19ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம், பிற்பகல் 3:19 வரை. அதன்பின் சித்திரை, திதி தேய்பிறை, அஷ்டமி இரவு 7:17 வரை. அதன்பின் நவமி. யோகம் சித்த யோகம். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 9 முதல் நண்பகல் 12 வரை. மாலை 4 முதல் 7 வரை. இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் சந்திரன் கேது, விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், தனுசில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. ஜாதகம் பார்ப்பது, பொருத்தம் பார்ப்பது, இது எல்லாமே ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. தேவைப்படுபவர்கள் இந்த திரையில் தெரியக்கூடிய நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய தகவல்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா அதற்கான கட்டணத்தையும் இப்போது யூபிஐ பேமெண்ட்டு வசதிகள்லாம் இருக்குது. அதன் மூலம் செலுத்திவிட்டு உங்கள் ஜாதகத்திற்கான பலாபலனை அறிந்து கொள்ளலாம். பிரசன்ன ஆருடம் என்று ஒரு முறை உண்டு. ஜாதகம் இல்லாதவர்கள் அதன் மூலமும் பலன் அறியலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு, ஜாதகம் எழுதலை பிறந்தப்போ அப்படின்னா, அவர்களுக்கு கம்ப்யூட்டர் முறையில் திருக்கணிதம் மற்றும் வாக்கியம், தமிழ் ஆங்கிலம் அப்படிங்கிற இரு மொழிகளிலும் இரு விதமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதாவது வாக்கியம், திருக்கணிதம் 2 பஞ்சாங்க முறையிலும் நம்ம கம்ப்யூட்டர் முறையில் ஜாதகம் போட்டு கொடுக்குறோம். அது சிங்கிள் பேஜ் ஹாரோஸ்கோப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ராசி நவாம்சம், எத்தனை டிகிரியில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு வரும். அது நீங்கள் இப்போ ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது கொடுக்குறீங்கன்னா பரிவர்த்தனை பண்ணுவதற்கு அது வசதியாக இருக்கும். அதை உங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கே அனுப்பிச்சு தரோம். இது இல்லாமல் ஒரு 108 பக்கம் கொண்ட ஒரு புக்கு, பெரிய புக்காக வரும். தசா புத்தி பலன்களோட. அது ஒரு பெரிய புக்கு. அது நீங்கள் இருக்கும் இடத்துக்கு கொரியர் பண்ணித்தரோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். பயன்படுத்தி கொள்ளலாம். இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு நேற்றைய கிரகநிலை தான் இன்றைய தினமும். சந்திரன் கேது இணைவு 6ஆம் இடத்தில். அது அப்படியே தான் இருக்குது. நட்சத்திர ரீதியாக சந்திரன் மாறுகிறார். திதி ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. அஷ்டமி நவமி இணைந்த ஒரு நாள். கிருஷ்ணனையும் ராமரையும் ஒருங்கே மனதால் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கான நாள் இன்றைக்கி பிரமாதமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. உங்களுடைய தேவை மற்றவர்களுக்கு தேவை என்பதை அவர்கள் உணர்வார்கள். இப்போ உங்களுடைய தேவை மற்றவர்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு இப்போ டிமாண்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொல்கிறது தான் வாக்கு. உங்கள்கிட்ட கேட்குறதுக்காக பல பேர் காத்துட்ருக்க போகிறாங்க. நேரம் அருமையாக இருக்குது. செயல் திறமை எல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு நேரம். அதிர்ஷ்ட காற்று, அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே இப்போ உங்களுக்கு நன்றாக இருக்குது. நல்ல நாள் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வுக்கான நேரம் இது. பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்கு கௌரவ பதவியெல்லாம் கிடைக்கும். அதாவது பெருசாக அதில் ஒரு ரெவன்யூ வராது. ஆனால் விசிட்டிங் கார்டில் இந்த மாதிரியான ஒரு பேரெல்லாம் போட்டுக்கலாம். அது மாதிரியான கௌரவ பதவிகள்லாம் சில பேருக்கு கிடைக்கும். இப்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல 2 சுபகிரகங்கள் அமர்ந்து
ராசியை பார்ப்பது அப்படிங்கிறதும் ஒரு விதமான யோகம், நல்ல யோகம் இது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் அமர்ந்து ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை கொடுக்கும், மனதில் தைரியத்தை கொடுக்கும். இளமையும் அழகும் கூடும் நேரம் இது. இளமையும் அழகும் கூடக்கூடிய ஒரு நேரம், நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தாயின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். தாயாரின் ஆரோக்கியத்தில் ஏதாவது சிறு சிறு குறைகள் ஏற்படலாம். தாய்க்கும் மகனுக்கும் அல்லது மகளுக்கும் சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி அதில் கவனமாக இருக்கணும். சௌகரியங்களில் சில குறைகள் ஏற்படலாம். கொஞ்சம் அதற்காக விட்டு கொடுத்து அல்லது அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம். கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இழுபறியான நாள். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். வீண் அலைச்சல்களாக கூட சில பேருக்கு மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. எடுக்கும் முயற்சிகளில் ஒரு சில தோல்விகள் வரலாம். ஒரு நீண்ட முயற்சிக்கு பிறகு வெற்றி அடையும். கொஞ்சம் இன்றைக்கி மத்தியம பலனுக்குரிய நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். வாக்குறுதி கொடுக்காதீங்க. பணம் கொடுக்குறேன்னு வாக்குறுதி யாருக்காவது கொடுத்தா கூட இன்றைக்கி பணம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு யாராவது பணம் இன்றைக்கி தரேன்னு சொன்னாங்கன்னா அவர்களாலும் குறித்த நேரத்தில் உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியாது. நீங்கள் யாருக்காவது பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி இன்றைக்கி பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது. ஆனால் வாக்குறுதிகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேசக்கூடிய விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இருந்தபோதும் உங்களுடைய அன்றாட பணிகளில் தடை தாமதங்கள் இல்லை. இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் நிறைந்த நாள். மனதில் குழப்பங்கள் எழும். வீண் சந்தேகங்கள் வரும். வீண் சந்தேகங்கள் அது ரொம்ப மனதை போட்டு வாட்டி வதைக்கும். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது டிவி ப்ரோக்ராம் உட்காந்து பாருங்கள். இந்த மாதிரி மனம் குழப்பம் அடையும் போது அதுக்கு ஈஸியான ரெமெடி என்னென்னா, பிடிச்ச சேனலை போட்டு பார்க்கணும். அந்த மாதிரியான சேனல், ஒரு ஸ்போர்ட்ஸ் பிடிச்சோன்னா ஸ்போர்ட்ஸ் சேனல் பாருங்கள், மியூசிக் பிடிக்குன்னா மியூசிக் சேனல் பாருங்கள். இது மாதிரி பாருங்கள். இது ஒரு விதமான ரெமெடி. இல்லையா, நமக்கு பிடித்த கோயில்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் அங்கே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வரணும். இதுதான் ஒரு சரியான ரெமெடி. பக்தி மார்க்கத்திலும் போகலாம், என்டர்டெயின்மெண்ட் மார்க்கத்திலும் போகலாம். உங்கள் மனதை வேறு பக்கம் திசை திருப்ப வேண்டும். அப்படி திசை திருப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். கவனம் தேவை. துலா ராசிக்காரர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். அப்போ சுபமான விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள்லாம் குடும்பத்தில் அரங்கேறப்போகுதுன்னு அர்த்தம். இல்லங்களுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் வாங்குவீங்க. பெண்களாக இருந்தால் டிவி, ஃப்ரிட்ஜு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வரும். ஒரு நவீனமயமான ஒரு குக்கர் வந்திருக்குன்னு ஆஃபர் வரும், பார்ப்பீங்க, பார்த்தோன்னே போய் வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். ஆண்களாக இருந்தால் ஒரு புது லேட்டஸ்ட் மொபைல் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். மொபைல் ஃபோனுங்கிறது இப்போ எல்லாருக்கும் தேவை, பெண்களாக இருந்தாலும் தேவை. இப்போ வாட்ச் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ இல்லை. அப்போ ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆண்களுக்கு தேவையான ஒரு விஷயம் வாங்கலாம். கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். இருந்தபோதும் இது மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் 2 சுபகிரகங்கள். ஒன்று புதன், மற்றொன்று சுக்கிரன். சுக்கிரன் 7க்குடையவர். புதனுக்கு பேர் இளைஞன் அப்படின்னு பேர். அப்போது இளமையான தோற்றத்துக்கு நீங்கள் இருப்பீர்கள். இப்போது என்ன வயதாக இருந்தாலும் வயதில் ஒரு 10 வயது குறைஞ்சிரும். சுக்கிரன் அழகுக்குரியவர். அப்போ இளமையும் அழகும் உடம்பில் அதிகமாகும். இளமையும் அழகும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். தோற்ற பொலிவு மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு அமர்ந்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதியான செவ்வாயையும் சூரியனையும் பார்க்கக்கூடிய மிக அற்புதமான நாள். தன லாபங்கள் ஏற்படும். அரசு சார்ந்த துறையிலும் அரசாங்கத்தால் உதவியும் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நினைத்தது கிடைக்கும். நல்ல நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிம்பாங்க. அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் இப்போ 10ஆம் இடத்தில் இருக்கார். அது ஒரு வித யோகம்.
5ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியனை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம், மிகப்பெரிய யோகத்துக்குரிய நாள். உங்களுக்கும் இப்போது கௌரவ பதவிகள் கிடைக்கும். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கிட்டு வரோம், அதில் தனுசு ராசிக்காரர்களுக்கும் கௌரவ பதவிகள் கிடைக்கும். நீங்கள் தலைமை தாங்கக்கூடிய ஒரு நேரம் இது. ஏதோ ஒரு தலைமை பதவி கிடைக்கும். வருமானம் வருதா அப்படிங்கிறதில்ல, உங்கள் வார்த்தைக்கு ஒரு 100 பேர் செவி சாய்ப்பார்கள். உங்கள் சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சில துறை இருக்குது. அப்போ அந்த கமாண்டிங் பொறுப்பு உங்கள்கிட்ட வரும். ஒரு லீடர்ஷிப் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 7க்குடைய கிரகம் சந்திரன். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திர பாவம்னு சொல்லக்கூடிய இடம். நாம் யாரை சந்திக்கிறோமோ அந்த சந்திப்பும் 7ஆம் இடம்தான். அதற்குரிய கிரகம் சந்திரன். அவருக்கு பேர் மனோகாரகன்னு பேர். அவர் இப்போ கேதுவோட அஸ்தங்கமாகி இருக்கார். அதனால் மனதில் சில ஐயங்கள், குழப்பங்கள் எழும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதனால் தெய்வ வழிபாடே இதுக்கு சிறந்தது. ராமநாமத்தை ஜபிப்பது நலம். அதை செய்வதால் சில மனக்குழப்பங்கள் நீங்கும். இந்த நாள் மத்தியம பலனுக்குரிய நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திரன் 8ஆம் இடத்தில் கேதுவோடு அமர்ந்திருக்கார். சந்திரன் கேது இணைந்தாலே கொஞ்சம் சிக்கல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் 8ஆம் இடம், அதிக கவனம் தேவை. மீனராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் கேது இணைவு. எதிர்மறையான எண்ணங்கள் மனதில் தோன்றும். எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்கள் நம்மளோட நட்புறவை கொள்றதுக்காக வருவாங்க. அதனால் கரெக்டாக பார்த்து கண்டுபிடிக்கணும். சில தேவையில்லாத நபர்கள் வந்தாங்கன்னா நமக்கு தான் அது சிக்கல். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம் என்று தெய்வ வழிபாடுகளே துணை புரியும் சில பிரச்சனைகளிலிருந்து வெளிப்பட.